இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்கிறோம். நீதி கேட்டு நீண்ட காலமாக காத்திருக்கின்ற என் உறவுகளுக்கு அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டு 27 வருடங்களுக்கு முன்னர் இதே செம்மணியில் ஒரு ஊடகவியலாளனாக நான் பார்த்தவற்றையும் அறிக்கையிட்டவற்றையும் இன்றைய தலைமுறைக்கு அவர்களுடைய முழு பார்வைக்கு கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தார்கள். எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பணியும் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மிக உணர்ச்சிகரமான விடயம். ஏனென்றால் நீங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த மண்ணுக்கு கீழே அன்று 27 வருடங்களுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருந்திருக்கிறோம். இந்த இடம் நீங்கள் இன்று பொருள் போட்டு அமர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற இடம், உங்கள் எதிரே இருக்கின்ற கோயில், அதன் பின்னால் உள்ள மரம், அவற்றுக்கு பின்னுள்ள இடம், இன்று நீங்கள் கூழ்வார் போட்டு குடித்துக் கொண்டிருக்கின்ற இடத்து அந்த மரத்தின் பின்பகுதியிலே எல்லா இடங்களிலும் உறவுகளை தேடி தோண்டப்பட்டிருக்கின்றது. அந்த மரத்துக்கு கீழே உங்களில் இருந்து இப்போ நீங்கள் நின்று கொண்டு முன்னால் இருக்கிற உங்களில் இருந்து ஒரு 60 அடி தூரத்திலே இன்று நீங்கள் செம்மணியிலே எப்படி எலும்புக்கூடுகளை பார்த்தீர்களோ, ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அல்லது பார்த்தபடி இருக்கக்கூடிய மாதிரியாக அந்த எலும்புகள் காட்சியளித்திருக்கின்றனவோ, அதே போன்ற எலும்புக்கூடுகள் இந்த மரத்துக்கு கீழே இருந்திருக்கின்றன. அவற்றை ஒளிப்படங்களாக பதிவு செய்திருக்கிறேன் நான். இன்று நீங்கள் பார்க்கின்ற அதே மாதிரியான காட்சிகளை புதைகுழிக்குள்ளே இருந்து மீட்கப்படும் போது அந்த எலும்புக்கூடுகள் உங்களுக்கு தருகின்ற அதே உணர்வுகளை அன்று ஒரு பத்திரிகையாளனாக நான் இங்கே அனுபவித்திருக்கிறேன். இன்று உங்கள் எல்லோராலும் இந்த பகுதியிலே வர முடிகிறது, போக முடிகிறது. ஆனால் அன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்துக்கு உட்பட்ட பகுதி. உள்ளே யாரும் நுழைந்து விட முடியாது. அனுமதி பெற்ற பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு அமைச்சினுடைய இங்கே இருக்கின்ற இராணுவ தளத்தினுடைய அனுமதியை பெற்றதற்கு பின்னர் தான் உள்ளே வர முடியும். எனக்கு முதல் நாள் காட்சி இப்போது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இந்த விடயத்திலே செம்மணியையும் கிருஷ்ணாந்தி வழக்கையும் ஒன்றாக்கிக் கொள்கின்ற ஒரு தன்மையை அல்லது அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை சில சமயங்களில் சில ஊடகங்களில் அல்லது யூடியூப் தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி வழக்கு வேறு அல்லது செம்மணி மனித புதைகுழி என்பது வேறு, கிருஷாந்தி வழக்கு என்பது வேறு. கிருஷாந்தி வழக்கு முடிந்த போதுதான் செம்மணி ஆரம்பமானது. அதற்கு முன்னர் வரைக்கும் செம்மணியிலே புதைகுழிகள் இருக்கின்றன என்ற தகவல் யாருக்கும் தெரியாது. யாழ்ப்பாணத்திலே 1998 காலப்பகுதிகளிலே தொடர்ச்சியாக இளைஞர்கள், இளம்பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். விசாரணைக்காக என்று அழைத்துச் செல்லப்பட்டவர்கள், வீடுகளிலே இருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். வீதிகளிலே பயணித்தவர்கள் சோதனை சாவடிகளை தாண்டி காணாமல் போயிருக்கிறார்கள். அது தவிர குடும்பங்களாக அழைத்து செல்லப்பட்டவர்கள், அதாவது இரவிலே வீட்டிலே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது வந்து அழைத்து சென்றவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள்.
அதை காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்கிற ஒரு பதட்டமும் தேடலும் இருந்த ஒரு காலப்பகுதியிலே கிருஷாந்தியினுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்ட போது அதிலே ஒரு குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ தான் முதலில் செம்மணி பற்றிய தகவலை வெளியிடுகிறார். அவர் அந்த தகவலை வெளியிடும் போது அவருடைய உணர்வாக, இது அந்த வார்த்தைகள் அல்ல, அவற்றினுடைய சாராம்சமாக என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்வது, அவருடைய உணர்வாக இருந்தது எது என்றால், இங்கே நிகழ்ந்த குற்றங்களுக்கு காரணமானவர்களை விட்டுவிட்டு தங்களை போன்ற மேலிடத்து உத்தரவுகளை செயற்படுத்தியவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது அநீதி என்று அவர் கருதினார். அதாவது இளநீ சாப்பிட்டவன் யாரோ கோம்பை சூப்பியவனை பிடித்துக் கொண்டு போன கதையாக தங்களுக்கு தண்டனை தரப்பட்டுள்ளது என்று அவர் கருதியதன் காரணமாக அந்த உணர்வோடு அவர் இந்த உண்மையை நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தினார். இப்படி காணாமல் போன பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று செம்மணியிலே புதைக்கப்பட்டார்கள் என்று அவர் ஒரு வாக்குமூலம் சொன்னார். அது பகிரங்க நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட வாக்குமூலம். எனவே அதை தொடர்ந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம் அன்றைய சந்திரிகா அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டது. ஏனென்றால் கிருஷாந்தியினுடைய வழக்கு அன்று மிகப்பெரிய அளவில் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருந்தது. அந்த கவன ஈர்ப்பின் காரணமாக கிருஷாந்தி வழக்கின் தீர்ப்பு மீதும் சர்வதேச ஊடகங்களும் சரி, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் சரி மிக ஆர்வமாக கவனம் செலுத்தி கொண்டுள்ளன. அப்போது இந்த தகவல் வெளிப்பட்டதன் காரணமாக அதை மூடி மறைக்கவோ அல்லது வழக்கம் போன்று காலங்கடத்தி தட்டி கழிக்கவோ முடியாத வகையிலே விசாரிக்க வேண்டிய ஒரு இக்கட்டு, நிர்பந்தம் அன்றைய கால அரசாங்கங்களுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாக செம்மணியிலே மனித புதைகுழிகள் இருப்பதாக அல்லது பல நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று அந்த சிப்பாய் சொன்ன வாக்கு மூலம் உண்மையா என்பதை அறிவதற்கான முதற்கட்ட ஒரு விசாரணை நடந்தது. அந்த விசாரணைக்காக அவர் இதே செம்மணிக்கு அழைத்து வரப்பட்டார். அன்றும் இதுபோன்று இந்த ஏனையின் வீதியினுடைய நீளத்துக்கும் இராணுவ வாகனங்களும் சிறை வாகனங்களும் அதிகாரிகளும் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் என நிறைந்திருந்தது. இந்த இடத்திலிருந்து செம்மணி வரைக்குமான பாதையிலே 2 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று அந்த தகவலை வழங்கிய சோமரத்னனுடைய அவரை ஏற்றி வந்த வாகனம். அவர் தான் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கத்தக்க வகையிலே முதலில் செம்மணி சுடலையில் இருந்து 200 மீட்டர் தூரத்திலே ஒரு இடத்தை அடையாளம் காட்டினார். அந்த இடம் தோண்டப்பட்ட போது அதிலே ஆணும் பெண்ணுமாக இருவருடைய உடல்கள் கண்டறியப்பட்டன. இதுதான் செம்மணி புதைகுழியினுடைய ஆரம்பம். அந்த உடலங்கள் அவர் காட்டிய இடத்திலே அச்சொட்டாக அவர் காட்டிய இடத்திலே அந்த உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதன் காரணமாக அவர் சொன்ன வாக்கு மூலத்தில் உண்மை இருக்கிறது என்பதை நீதிமன்றமும் அரசுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே அது தொடர்பான தொடர் விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தின் இங்கே யாராவது வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் 95 இடம்பெயர்வுக்கு பிறகு 96 யாழ்ப்பாண குடாநாட்டு மீள்குடியமர்வு, அதன் பின்னர் கூட இங்கே நீதிமன்றங்கள் பெரிதாக இயங்குகின்ற நிலைமை இருக்கவில்லை. இந்த முயற்சிகள் நீண்ட காலத்தின் பின்னர் தான் நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கியுள்ளன. அப்படி நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு
யாழ்ப்பாணத்திலே இருக்கிற நீதிபதிகளை நியமித்த போது அவர்கள் யாரும் அதை விசாரிப்பதற்கு முன்வரவில்லை. என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 4வது நீதிபதி. அதாவது அவருக்கு முன்பாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த வழக்கிலே இருந்து தாங்கள் விலகிக் கொள்வதாக அறிவித்ததை தொடர்ந்து அதிலேயே ஒரு 2-3 மாதங்கள் போய்விட்டது என்ற ஒரு நீதிபதியை நியமிப்பது. அதன் பின்னர் கொழும்பிலே இருந்து திருவாளர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர்தான் இந்த செம்மணி வழக்கை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தியவர். அன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய இடத்திலே இயங்கவில்லை. அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து தனியாக அங்கு ஒரு கட்டிடம் இருக்கிறது. 3ஆம் குறுக்கு தெருவிலே இருக்கிற ஒரு வீடு தான் இருந்தது. பொதுவாக நீதிமன்றங்களுக்குள்ளே பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுப்பதற்கோ அல்லது இது மாதிரி குழுமி நிற்பதற்கோ அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் சோமரத்ன ராஜபக்ஷ அந்த நீதிமன்றத்திலே முதல் வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட போது அந்த நீதிமன்ற அறை, அதாவது ஒரு வீட்டினுடைய ஹால் முழுவதும் பத்திரிகையாளர்களால் நிறைந்திருந்தது. கொழும்பிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், சர்வதேச ஊடகவியலாளர்கள் எல்லோராலும் நிறைந்திருந்தது. அங்கே எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கவில்லை. எல்லோரும் ஒளிப்படங்கள் எடுத்தார்கள். அவரவர் நினைத்தது என்னவோ அதெல்லாம் நிகழ்ந்தது. அதை பின்னாலே கொழும்பிலே இருந்த பத்திரிகைகள் சுட்டி காட்டி எழுதினது நீதிமன்றம் மாதிரியே இல்லை, இங்கே உள்ளே புகைப்படம் எடுக்கிறார்கள், எல்லாத்துக்கும் அனுமதிக்கப்படுது, இது வந்து ஒரு நீதிமன்ற செட்டப்லேயே இல்லை, அதனுடைய பின்னணி என்னென்று விளங்கும். அதாவது இங்கே விசாரணைகள் ஒழுங்காக நடக்கப் போவதில்லை என்பது மாதிரியான ஒரு கோட்டப்பாட்டை கொடுக்கும் வகையில் அவர்கள் அதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்தார்கள். ஏன் நான் இந்த விடயத்தை அழுத்தி சொல்கிறேன் என்றால், அன்று செம்மணி தோண்டப்பட்ட போது அல்லது செம்மணி விசாரணைகள் இடம்பெற்ற போது அது சர்வதேசத்தினுடைய முழுமையான கண்காணிப்பின் கீழும் பார்வையின் கீழும் இருந்தது. அது ஒரு பெரிய செய்தியாக இந்த உலகத்துக்கு இருந்தது. அன்று இது ஒரு போர் களமாக இருந்த காரணத்தினால் உலக ஊடகங்கள் அனைத்துக்குமே இது ஒரு செய்திக்களமாக இருந்தது. அதனால் அன்று இந்த செம்மணி முற்று முழுதாக ஒரு சர்வதேச பார்வைக்கு கீழே இருந்தது. இன்று நீங்கள் 27 வருடம் கழித்து அதே கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதனால் அன்றைய நிலைமையை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வாக்குமூலம் பெற்று அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இங்கே எங்கெல்லாம் உடலங்கள் இருக்கின்றது என்று அடையாளம் காட்டுவதற்காக இன்னொரு முறை அவரை அழைத்து வந்தார்கள். அப்படி வந்தபோது அவர் 4-5 இடங்களை அடையாளம் காட்டினார். அந்த 4-5 இடங்களிலே பிரதானமாக அடையாளம் காட்டப்பட்ட இடம் நான் சொன்னது போது இந்த செம்மணி சந்தியிலே இன்று பழக்கடை அல்லது பல ரசக்கடை இருக்கின்ற பகுதிக்கு பின்புறமான பகுதி. அந்த பகுதியிலே இருந்து என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் குறைந்தபட்சம் 4 சடலங்கள் மற்றும் ஒரு சடலம் அரைகுறையாக சடலங்கள் அல்ல மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அங்கே ஒரு நீண்ட காலம் ஒரு மாதம் 1 மாதத்துக்கு மேற்பட தொடர்ந்து நடக்கும். அது தவிரவும் அவர் பல இடங்கள் அடையாளம் காட்டியிருந்தார். நான் சொன்னது போன்று இந்த கோயிலுக்கு பின்புறமாக உள்ள பகுதி, செம்மணி வயலிலே கிழக்கரியாலை நோக்கி செல்கின்ற அந்த பகுதியில் இன்னொரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இப்போது மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரியாலை சிந்துபாத்தி மயானத்தின் பின்புறம் அருகு இந்த பகுதிகளிலும் கூட அவர் அடையாளம் காட்டி அதை தோண்டி பார்த்திருக்கிறார். முதலிலே பெக்கோ ஒன்று தோண்டுவார்கள். அந்த மண்ணினுடைய தன்மை இயல்பு மாறி இருந்தால்
அதன் பின்னர் அதில் இருந்து அந்த இடத்தில் இருந்து பிறகு வழக்கம் போன்று தொல்பொருள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற அதே முறையிலே மெதுவாக மிக மெதுவாக பிறகு மண்ணை தோன்றுகின்றோம் இருந்தது. அந்த மண் சோயில் டெஸ்டிங் செய்கிறதுன்னு சொல்வார்கள். அந்த மண்ணிலே எந்த குழப்பங்களும் இல்லை, அது அது உள்ளே ஏதாவது புதைந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றால் அதை தொடர மாட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய வளங்களும் தொழில்நுட்பமும் அன்றைக்கு இல்லை. அதனாலே தோன்றி பார்த்து தான் அந்த இடங்களில் ஏதாவது புதைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. அத்தகையதான ஒரு இடத்திலே தான் இன்று நீங்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்துவீர்கள். இன்னும் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய வாக்குமூலத்திலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே புதைக்கப்பட்டார்கள் என்று கூறியிருந்தார். செம்மணியினுடைய அடியை ஒட்டி அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலே காணாமல் போனவர்கள் பற்றி எடுக்கப்பட்ட ஆய்வுகள் மனித உரிமை ஆணைக்குழுவிலே மேற்கொள்ளப்பட்ட பதிவுகள் என்பவற்றின் அடிப்படையிலே 600 தொடக்கம் 800 பேர் வரையிலானவர்கள் அவ்வாறு அந்த காலப்பகுதியிலே காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஒரு தகவல். இது இரட்டை பதவிகள் உண்டு. சிலர் வெளிநாடு போனவர்களும் அவ்வாறு பதியப்பட்டிருக்கிறார்கள். இப்படி என்றெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இருந்த அல்லது இப்போது இருக்கின்ற ஆவண அடிப்படையிலான கணக்கெடுப்பே கூட குறைந்தது 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அவற்றிலே சில 100 சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டதாக நீதிமன்றத்திலே வாக்குமூலம் அளிக்கப்பட்டது. ஆனால் முதல் கட்ட செம்மணியினுடைய தோண்டுதலின் போது 13 தொடக்கம் 15 வரையான உடலங்களின் எச்சங்கள் மட்டுமே, மனித உடல் எச்சங்கள் மட்டுமே தான் மீட்கப்பட்டன. இப்போது அதைவிட அதிகமான எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திருப்பாத்தியில் 19 எச்சங்கள் இன்னும் அதற்குள்ளே வேறு புதைகுழிகள் இருப்பதாக நிபுணர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆக இந்த செம்மணி புதைகுழி என்பது இன்னும் வாக்குமூலம் அளிக்கப்பட்ட அந்த ஒரு சில நூற்றுக்கணக்கானவர்களின் உடலங்களை கூட கண்டுபிடிக்காத நிலைமையிலே தான் இங்கே இருக்கின்றது. சோமரத்ன ராஜபக்ஷ அந்த முள்ளி சந்தியிலே இருக்கக்கூடிய அன்று அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இராணுவ முகாமின் பின்புறமாகவும் உடலங்கள் புதைக்கப்பட்டதாக அடையாளம் காட்டி அங்கும் தோன்றியெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இது ஒரு கொலை வலயமாக அது திகழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த கொலைகளுக்கான சாட்சியங்கள் தோன்றி எடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் அதற்கான போராட்டமும் நீண்டு நெடியதாக இருக்கிறது. இவ்வளவு 27 வருடங்களுக்கு முன்னர் இவ்வளவு சர்வதேச கண்காணிப்பும் சர்வதேச நெருக்குவாரங்களும் காணப்பட்ட போது கூட அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டு அதிலே யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வழங்கப்படாது. இன்றைக்கு அந்த வழக்கு எங்கே இருக்கிறது, எந்த நீதிமன்றத்திலே தொடர்கிறது, அதற்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் எங்களிடம் அதற்கான பதில் இல்லை. போர் மீண்டும் தொடங்கிய போது யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வருவதும் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக தோன்றுவதும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று இந்த வழக்கிலே சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்ட இராணுவத்தினர் கூடி சில சமர்ப்பணங்களை செய்ததன் அடிப்படையிலே அது அனுராதபுரத்துக்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் அந்த வழக்கு கொழும்புக்கு மாற்றப்பட்டதாகவும் அறிவுறும். ஆனால் இன்று அந்த வழக்கு என்ன நடக்கிறது, அந்த வழக்கிலே யார் தோன்றுகிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் என்ன என்பதை பற்றி எந்த ஒரு தகவலும் சரியான தகவலும் கிடையாது. இந்த வழக்கு நம் எண்ணெய் எடுப்பது கூட மிக சிக்கலானதாக இருக்கிறது.
ஒரு சர்வதேச கவனத்தோடு அதன் பங்களிப்போடு நினைக்கிறேன். இன்று நீங்கள் இவ்வளவு பேர் நிற்பதை போன்று அன்றைக்கு சர்வதேச ஊடகவியலாளர்களும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் இங்கே நின்றிருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு வழக்குக்கே கடைசி வரையில் அல்லது இன்று 27 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அன்று காணாமல் போன ஒரு சங்கங்களினுடைய செயலாளராக இருந்தவர் இப்போது பின்னால் இருக்கிறார். நீண்ட காலத்துக்கு 10 வருஷத்துக்கு ஆண்டு 10 வருஷத்துக்கு முதல் அவர் என்னை சந்தித்த போது ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். இன்று எல்லோரும் இறுதிப்போரிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறார்கள், செம்மணியை மறந்துவிட்டார்கள். செம்மணியை பற்றியும் அங்கே காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை அவர்களுக்கான நீதியை பற்றியும் யாரும் குரல் எழுப்பது இல்லை என்று சிந்து பார்ட்டி அந்த குறையை அவருக்கு தீர்த்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவரை கேட்டீங்கன்னா தெரியும், அவர்கிட்ட இன்னும் அந்த ஆவணங்கள் இருக்கும், அந்த வழக்கு கூட அவர் வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். எவ்வளவு பேர், எவ்வளவு சர்வதேச கண்காணிப்பு, எவ்வளவு சர்வதேச ஊடகங்களின் பிரசன்னம் எல்லாம் இருந்தது என்பது அவரை கேட்டீங்கன்னா சொல்லுவேன். எப்படி நான் அன்று ஒவ்வொரு நாளும் இந்த செம்மணி விசாரணைகள் நடக்கும்போது வந்து போயிருந்தனோ அதுபோன்று அவர்களும் பிரதிநிதிகளாக, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்க பிரதிநிதிகளாக ஒரு கோவையோடு இங்கே பக்கத்திலேயே தான் இருந்தார்கள். நீதிவானுக்கு பக்கத்திலேயே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதிலே ஏதாவது தங்களுடைய உறவுகளுடைய அடையாளங்களோ அல்லது எது கிடைத்திருமா என்பதை பார்ப்பதற்காக அங்கே ஒரு இயக்கத்தோடு அன்று தொடக்கம் காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நீதிக்கான காத்திருப்பு 27 வருடங்கள் கடந்து இன்னும் கூட முடியவில்லை. இன்று திரும்பவும் அதே இடத்திலேயே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பது மனதுக்கு மிகவும் உறுத்தலான ஒரு விடயமாக இருக்கிறது. 27 வருடங்களாக நாங்கள் நீதி கேட்ட முறைமையும் அல்ல அதற்காக நாங்கள் செலுத்திய கவனமும் போராடுவதற்கு கொடுத்த முக்கியத்துவமும் போதுமானதாக இல்லையோ என்கிற சந்தேகத்தை அது உருவாக்குவது.